அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எதுக்கு கீழே சஸ்டெயினா மேலே சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தது 24,200 கால் ₹118 இபோவ் இருந்தால் மார்க்கெட் ஏறும். நிஃப்டி ஏறும். அதே 118 கீழே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. எக்ஸாக்டா நம்ம புள்ளியிலேயே இருந்து மேலே போயிடுச்சு. சரி, அங்கே போனவர் இங்கேருந்து ஏன் திரும்பினார்? ஒரு வேலையில போய் அவர் திரும்பி ஆகணும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒன்று எதற்கீழே வரணும், அங்கேருந்து ஃபர்தர் மேலே போகணும். இப்போ அது என்ன மேக்ஸ்? மார்க்கெட்டுங்கிறத மேக்ஸ், அதுவும் ஆப்ஷன் பையெல்லாம் முழுக்க மேக்ஸ் கணக்கு தான். புரிதுங்களா? அது என்ன காரணம், என்னத்துக்காக அது செயல்படுது? அப்படி எந்த நியூஸ் எது 1000 சொல்லுவாங்க, இது வந்துருச்சு அது வந்துருச்சு, அதெல்லாம் நம்பாதீங்க. என்னைக்குமே உங்க மேக்ஸ் நீங்க படிக்கக்கூடியது மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லி மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா கத்துக்கோ, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. தெரியலன்னா இந்த பங்குச்சந்தையில ஆப்ஷன் பையிங்ல இருக்கக்கூடாது. செல்லிங்கெல்லாம் பெருசா நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். ஓகேங்களா? பையிங்க்கு தான் ஸ்கில் தேவை. அப்போ நிஃப்டி என்ன இருக்கும்? கண்டிப்பா இது 118 மேல இருக்கு, ஏறி இருக்கும். அப்போ அங்கிருந்து திரும்பினதோ இல்லை எகைன் இங்கிருந்து ஏறினதுக்கான காரணங்கள்லாம் உங்ககிட்ட கிடையாது. இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்னு நீங்க எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதே இங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் செல்லுன்னு தெரிஞ்சிருக்கும், அவங்க எல்லாம் எடுத்துருப்பாங்க. ஏன்றதெல்லாம் மேக்ஸ்ல இருக்கும் விடைகள். ஓகேங்களா? சரி, இது நிஃப்டி நம்ம கொடுத்தது. ஸ்மார்ட் டிசைடர்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன் பாருங்க. காலில் இந்த இடத்துல பை ட்ரிகர் பண்றாங்க, ஆனா கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அடுத்து இந்த கண்டில் செல்லு கொடுத்து செல்ல கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. கால் இது புட்டு செல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டு இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? எகைன் பாருங்க, இங்க பாருங்க புட்டு செல்லு, அது செல்ல கன்ஃபார்ம் பண்ணது இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணது. இந்த செல் அது வரைக்கும் செல் கிடையாது. அப்போ அது வரைக்கும் இவர் செல் கொடுத்தவர் செல்லியே தான் இருக்காரு. இங்க பைக் கொடுத்துருக்காரு. இவர் எப்போ இங்க வரும்போது தான் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இதை நம்ம இந்த இடத்துல எடுத்து எக்ஸிட் அடுத்த கேண்டில் எடுத்து போயிட்டு டார்கெட் ஃபினிஷ் பண்ணிடுச்சு, அதனால வருது எகைன் செல்லு. இப்போ ஸ்மார்ட் டிசைடர்ல ஃபியூச்சர்ல என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர், அவ்வளவுதான். இவரு கடைசி வரைக்கும் பையை கொடுக்க கிடையாது. எல்லா இடத்துலையும் பை கொடுத்தாலும் அதை இன்வாலிட் பண்ணிடுறாங்க, கன்ஃபர்மேஷனே பண்றது இல்லை. பை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணல. இவர் மட்டும் தான் பை கொடுத்து போயிட்டு இருக்காரு, இந்த இடத்த உடைக்கவே விடல. இப்போ ஸ்மார்ட் டிசைடர்ங்கிறது ஸ்மார்ட்டா நம்ம மேக்ஸ் கூட மேட்ச் பண்ணி பாருங்க. அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அதை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாங்க.